நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமன் நித்திய வழக்கப்படி வேதாளத்தை அடக்கி தோள் மீது சுமந்து நடக்கத் தொடங்கினார். நடைக்களைப்பு தெரியாமல் இருக்க எப்போதும் போல் புதிய கதை சொல்லத் தொடங்கியது. இது ஒரு உண்மை கதை, ஒரு அழிவில்லாத காதல் கதை. நான்கு ராஜகுமாரர்கள், நால்வரும் ராஜகுமாரியை மணக்க விரும்பினார்கள். மிகவும் சிக்கலான இந்த திருமண பிரச்சனையில் மன்னன் ஒரு மதியூகம் நிறைந்த நிபந்தனை விதித்தான். ராஜகுமாரர்களே, உங்களுக்கு 1 மாத தவணை தருகிறேன். அடுத்த பௌர்ணமிக்குள் எந்த ராஜகுமாரன் ராஜகுமாரிக்காக அனைத்திலும் உயர்ந்த பொருளை கொண்டு தருகிறானோ அவனுக்கே ராஜகுமாரியின் மணமாலை காத்திருக்கிறது என்றார் அரசர். நால்வரும் சென்றார் 4 புறம். ராஜகுமாரியின் மாலை வரும். ஆசையுடன் நேர் வழியில் முயன்று வாழ்வு பெறவே பயணம் தொடர்ந்தார். யாரோ அற்புத யோகியார். நீ ராஜகுமாரியை விரும்புகிறாய். ஆனால் என் வழி மாறுபட்டது. மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு பகவானை காட்டுவேன். உண்மையான அன்பு கூட பகவானை போல் அல்லவோ? உண்மை அன்பே பகவான். அது மற்றதை விரும்பாது, இறைவனைத்தான் நாடும். புயல் வீசும் உன் மனம் படும்பாடு தெரியும். பிரார்த்தனை புரிபவன் நான். என் ஜபனிஷ்டையில் தெளிந்த கருத்து உருவானால் அப்பனே உனக்கு உதவுவேன். ஏன் ஓய்ந்து விட்டாய் மகனே? உண்மை அன்பை அறிவது மிக கடினம். இவருக்கு என் அன்பை பற்றி தெரியுமா? அம்மா, வாழ வையுங்கள். உங்களுக்கு கோயில் அமைப்பேன். பரதேசியான இவளால் என்ன முடியும்? மாதா வாழ்த்தினால் இவன் இவன் உலகத்திலேயே சக்தி மிக்கவன்.
தாங்கள் யார்? மகனே ஒரு வைத்தியன். எதை விரும்பி வந்தீர்கள்? மிகவும் மிகவும் சக்தி உள்ள பச்சிலையை. பச்சிலை எதற்கு? பாடம் சொன்ன குருவுக்கு வாக்களித்தேன். குஷ்டரோக சிகிச்சைக்காக மிகப்பெரிய கேந்திரம் அமைப்பேன் என்று. அதற்கு எனக்கு சாதனம் வேண்டும். அதை பெறுவதற்கு பல சோதனைகள் செய்ய வேண்டும். அந்த சோதனைக்கு வாலிபன் ஒருவன் எனக்கு தேவை. வாலிபன் இருக்கிறேன். அப்பனே, அப்பனே, என் மீது உனக்கு என்ன உரிமை? மாதா சொன்னார்கள் மற்றவருக்கு உதவி என்று. அப்படி உதவ ஒரு வாய்ப்பு இது. நில்லுங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள். பேச வேண்டும் முக்கியமாக. என்ன வேண்டும்? இந்த இந்த கம்பளத்தை தாருங்கள். நான் இந்த கம்பளத்தை தந்தால் பதிலுக்கு என்ன தருவாய்? அதற்கு பதிலாக இந்த இந்த மோதிரத்தை தருவேன். இது விலை மிக்கது, எடுத்துக்கொள்ளுங்கள். நீ என்னை காப்பாற்றினாய், நான் உன்னை ஏமாற்றினேன். இன்று முதல் இந்த பறக்கும் கம்பளம் உனக்கு உனக்கு இன்று மகத்தான பணி முடிவு பெற்றது.
நான் இப்போது ஒரு அற்புத பொருளொன்று உனக்கு தருவேன். எந்த ராஜகுமாரியை நீ அடைய விரும்புகிறாயோ அவளை பார்க்க விரும்பினால் அவள் முகத்தை நீ உடனே பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மனம் போல் நான் செய்ய முடியும். அது முடிவது எப்பொழுது என்று கேட்டால் நான் பார்வை பெற்ற பிறகு. தங்களுக்கு கண் திரும்ப கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? பயங்கரமான ஆபத்தை தாண்டினால். இனிமேல் அஞ்சாதீர்கள் அம்மா. பார்வை உங்களுக்கு திரும்பும் வரை போக மாட்டேன். தாம் விவரமாக சொல்லுங்கள் அம்மா. மகனே, அங்கே இருக்கிறது என் குருவின் சமாதி. சமாதியின் முன்னால் ஒரு மண் குவியல் இருக்கிறது. அங்கே வாள்கள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. குவித்து வைத்திருக்கும் மண்ணுக்கடியிலே ஒரு எந்திரம் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குவியலை தோண்டி நீ எந்திரத்தை எடுக்கும்போது என் குருவின் சமாதி சில சோதனைகள் செய்யும். நீ பயந்து விடாதே. இரும்பு சங்கிலிகள் உன் கழுத்தை இருக்கும். பானை உடைந்து நீர் கொட்டும். மண்ணை தோண்டினால் எந்திரம் கிடைக்கும். எந்திரம் கிடைத்தவுடன் பானை உடையும். பானை உடைந்ததும் என் பார்வை திரும்பும். சோதனைகள் மறையும். நீடூழி வாழ்க. இப்போது எனக்கு பார்வை திரும்பிவிட்டது. நீ ஒரு ராஜகுமாரியை விரும்புகிறாய். பரிசாக உனக்கு நான் தரும் பொருளால் ராஜகுமாரியின் அன்பை பெறுவாய். ராஜகுமாரியை நினைவுபடுத்திக் கொள். அதன் மூலம் அவள் குரலை கேட்பாய். நான் ஒரு அழகி, எனக்கொரு அழகன், அவன் யாரோ? தங்கள் அன்புக்கு நன்றி சொல்வேன். ஆம் ஆம், நான் ராஜகுமாரின் காதலை தவறாது அடைவேன். மகனே, எனக்கு பெரும் பகைவன் பூதநாதன் என்று பெயர். உன் மீது அவன் பாய வருவான். அப்போது இந்த மாலைதான் அந்த மந்திரவாதியின் உயிர் நாடி. வைத்துக்கொள். புரிந்துவிட்டது வைத்தியரே.
மாய சக்தியுள்ள கண்ணாடி. இது அற்புதமானது, அதிசயமானது. ஓம் நம சிவாய. கண்ணாடி அங்கு உள்ளதைத்தான் காட்டியது. அங்கு நடப்பதென்ன? நான் இப்போதே சொல்லுவேன். ஜெய் போலோ சங்கர். மன்னவா, மருந்தால் முடிந்ததை செய்தோம். இறையருள் இருந்தால் ராஜகுமாரியை இன்று இரவுக்குள். எல்லோரும் புறப்படுங்கள். ராஜகுமாரியின் உடல்நிலை மோசமடைகிறது. நான் உங்களை எல்லாம் கூட்டிச் செல்வேன். காதலில் அந்நாள் வருமே, கனவுகளோடே போயினரே. ராஜகுமாரி யாருக்கென்று காலம் சொல்லும் பதில் இன்று. மன்னவா, மன்னவா, ராஜகுமாரி எப்படி இருக்கிறாள்? இனிமேல் நம்பிக்கை இல்லை. ராஜகுமாரி அபாய கட்டத்தில் இருக்கிறாள். அவள் பிழைக்க வழியே இல்லை. அரசே, இந்த பூவால் ராஜகுமாரியை நான் பிழைக்க வைக்கிறேன். இது சக்தி உள்ளதா? என் மகள் பிழைப்பாளா? இந்த பூவை எனக்கு தருவாயா? இந்த பூவால் இனிமேல் பலனில்லை. ஒரு முறைக்கு மேல் இயங்காது. நமது நன்றிகள் இதற்கு. உயர்ந்த பொருள் தேடி பெறவும் முடிந்தது. ராஜகுமாரியை நான் வாழ்த்துகிறேன். நான் போகிறேன். இந்த கதையை இதுவரை சொல்லி வேதாளம் நிறுத்தியது. அது விக்ரமாதித்தனை கேள்வி மேல் கேள்வி கேட்டது. சொல் விக்ரமா, ராஜகுமாரி யாருக்கு மாலையிட வேண்டும்? சீக்கிரம் சொல். வாயடைத்திருந்தால் உன்னை தூள் தூளாக்கி விடுவேனா? மிரட்டாதே. கண்ணாடி இருந்தது ராஜகுமாரியின் நிலைமையை காட்ட. குழலின் உதவியால் அரண்மனை பேச்சுக்கள் கேட்டன. அங்கே செல்ல அந்த மந்திர கம்பளம் உதவியது. இப்படி ராஜகுமாரியின் மாளிகைக்கு போய் பயனேதும் உண்டா? அந்த அபூர்வ பூ மட்டும் இல்லாமல் போயிருந்தால்? அந்த அபூர்வ பூவினால் ஊனமுற்ற அமரன் தன் காலை சீர்படுத்திக் கொண்டிருக்கலாமே. ஆனால் அப்படியின்றி அவன் மனிதாபிமானத்துடன் இருந்து ராஜகுமாரியை சீராக்கினான். அமரன் மனிதன், ஒரு மகான். அவன் தன்னை சீராக்கிக் கொள்ளாமல் ஒரு பெண்ணுக்கு உயிர் கொடுத்தான். ஆகையால் ராஜகுமாரி மற்ற மூவருக்கும் கிடைக்கவே மாட்டாள். அவள் அமரனுக்கு மட்டும்தான். அவள் மணமாலை அமரனுக்குத்தான். அமரா, போகாதே. ராஜகுமாரியின் மணமாலை உனக்குத்தான். ஆம், நாங்கள் மூவரும் அதை தடுக்கவே மாட்டோம். வாழ்த்துவோம். அமரா, அமரா, நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, அற்புதமான நண்பர். எனது நண்பர்களே, ராஜகுமாரி ஊனமுற்றவனை மணப்பாளா? அமர்,
அமர், திருமணத்திற்கு பிறகு மாலையிட்ட பெண் ஊனமானால் ஊனமுற்றாள் என்று அவளை உதறுவீர்களா? என்னை தங்களுக்கு தந்துவிட்டேன். தாழ்வு மனப்பான்மை ஏன்? உங்களுக்கு சேவை செய்வது என் கடமை அல்லவா? இது அன்பு அல்ல, கருணை. தேவையில்லை. மற்றவரின் அனுதாபம் தேவையில்லை. அனுதாப அலைகளே அன்பின் வெளிப்பாடுதானே. ஆழ்ந்து ஆராய்ந்து நீ சொல்லிவிட்டாய். நன்றாக சொன்னாய். வழக்கம் தானே நீ என்னை சுமப்பது, நான் உன்னை விட்டு ஓடுவது. ஓட விட மாட்டாய், நானும் இருக்க மாட்டேன். நீ சொல்லிவிட்டாய், நான் போகிறேன். வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே, என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள்